ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிஎஃப் பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. பிஎஃப் கணக்கிடப்படக்கூடிய அடிப்படை சம்பள உயர்வில் மாற்றம் வரப்போதா? அப்படி மாற்றம் வந்துச்சுன்னா நமக்கு லாபமா நஷ்டமா எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழே பிஎஃப் கணக்கு தொடங்கப்பட்டு மாதம் அதில் பார்த்தீங்கன்னா பணம் சேமிக்கப்படுது. இப்போதைக்கு பிஎஃப் கணக்கீடு செய்வதற்கான அடிப்படை சம்பள வரம்பு 15,000 ரூபாய் இருக்குது. இந்த 15,000 ரூபாய் லிமிட்டை 25,000 உயர்த்தணுன்ட்டு ரொம்ப காலமாக ஒரு கோரிக்கை இருந்துகிட்டே இருக்குது. இந்த சம்பள வரம்பை உயர்த்த மத்திய அரசும் ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்திருக்க லேட்டஸ்டான தகவல் என்னென்னா, மத்திய அரசு இந்த முடிவை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்களாம். ஏன் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா, மத்திய அரசு ஏற்கனவே பல புதிய தொழிலாளர் சட்டங்கள் லேபர் லாஸ்லாம் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் கம்பெனிகளுக்கு ஏற்கனவே கூடுதல் செலவு ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் அந்த பிஎஃப் வரம்பையும் உயர்த்தினா நிறுவனங்கள் தங்கள் தரப்பில் கட்ட வேண்டிய பிஎஃப் பங்களிப்பு அதிகமாகும். அதனால் கம்பெனிகளுக்கு நிதி சுமை கூடுதல் என்பதால் அரசாங்கம் தற்காலிகமாக இந்த முடிவை தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இபிஎஃப் திட்டம் 2026 படி பார்த்தீங்கன்னா பழையபடி அதே 15,000 ரூபாய்க்கு வரம்பு தான் பார்த்தீங்கன்னா தொடருது. ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சம்பள வரம்பை உயர்த்த போகிறதில்ல, தற்போதைக்கு உயர்த்தும் திட்டமும் இல்லைன்ட்டு இப்போ உறுதியாகிருக்கு. சம்பள வரம்பை உயர்த்தாததுனால தான் இப்போ சமீபத்தில் இந்த புதிய இபிஎஃப் திட்டத்தில் பணத்தை ஈஸியாக வித்ட்ராவல் செய்ய முடியுது. பிஎஃப் கணக்கை முழுமையாக டிஜிட்டல் முறைக்கு மாற்றுறது, அப்புறம் தன்னார்வ பங்களிப்புக்கான விதிகளை மாற்றம்ட்டு பல வசதிகளை பார்த்தீங்கன்னா அரசு கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த லிமிட் மாறினா நமக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் 15,000 ரூபாய்க்கு மேலே பேசிக் சேலரி வாங்கினாலும் உங்கள் பிஎஃப் 15,000 ரூபாய்க்கு மட்டும்தான் கணக்கிடுவாங்க. அதாவது 15,000 ரூபாயில் 12% உங்கள் சம்பளத்திலிருந்து 1,800 ரூபாயும், அதே தொகை கம்பெனி தரப்புல இருந்தும் 1,800 ரூபாயும் போடுவாங்க. ஆக மொத்தம் 3,600 ரூபாய் உங்கள் பிஎஃப் கணக்கில் மாதம் வர வைக்கப்படுது. ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த வரம்பை 25,000 ரூபாயை உயர்த்தினா என்ன ஆகும்னா, 25,000ல் 12% உங்கள் சம்பளத்தில் பிடிக்கின்ற தொகையை 3,000 ரூபாயை உயரும். கம்பெனியும் 3,000 ரூபாய் போடுவாங்க. ஆக மொத்தம் மாதம் 6,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட்டில் சேரும். அதனால உங்கள் கைக்கு கிடைக்கின்ற அந்த டேக் ஹோம் சேலரி குறையும் கண்டிப்பாக. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, கைக்கு வர சம்பளம் குறைஞ்சாலும் பிஎஃப் கணக்கில் சேரக்கூடிய பணத்துக்கு அரசு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 8.25% வட்டி கொடுக்குறாங்க. இது காம்பவுண்டிங் முறையில் வளர்ச்சி அடையத்தால் உங்களுடைய ஓய்வு காலத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான நிதி தொகுப்பு பார்த்தீங்கன்னா கையில் கிடைக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போதைக்கு பிஎஃப் லிமிட் 25,000 ரூபாயாக உயர்த்தப்படலை. ஆனால் இந்த பிஎஃப் லிமிட்டை 25,000 உயர்த்தினா கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்குது. இது விஷயமா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.